நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார் ஊழியங்கள் சார்பாக உங்களுக்கு செய்தியை கொண்டு வருகிறேன். இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரம். இந்த நேரத்தில் நாம் தேவனுடைய செய்தியை கேட்க இருக்கிறோம். அதற்கு முன்பு செய்தியின் அடித்தளமாக இருக்கிற ஒரு பாடலை பாடி நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய மகிமையின் தேவ செய்திக்குள்ளே கடந்து போவோமாக. வியாதியினால் கஷ்டப்பட்டு வருத்தம் கொள்ளாதே, வியாதி போக்கும் தழும்புகளால் வியாதி நீக்குவார். வியாதியினால் கஷ்டப்பட்டு வருத்தம் கொள்ளாதே, வியாதி போக்கும் தழும்புகளால் வியாதி நீக்குவார். காத்து கொள்ளுவார் இயேசு, பார்த்து கொள்ளுவார். கவலைகள் தீர்ப்பார் இயேசு, கண்ணீர் துடைப்பார். காத்து கொள்ளுவார் இயேசு, பார்த்து கொள்ளுவார். கவலைகள் தீர்ப்பார் இயேசு, கண்ணீர் துடைப்பார். கவலைப்படும் நண்பா கவலைப்படாதே, கர்த்தர் இயேசு ராஜா காத்து கொள்ளுவார். கவலைப்படும் சகோதரி கவலைப்படாதே, கர்த்தர் இயேசு ராஜா காத்து கொள்ளுவார். வழி இல்லாமல் கண்ணீர் விடாதே, கண்ணீரோடு அவரை தேடி கருணை செய்வார். கடன் தீர்க்க வழி இல்லாமல் கண்ணீர் விடாதே, கண்ணீரோடு அவரை தேடி கருணை செய்வார். காத்து கொள்ளுவார் இயேசு, பார்த்து கொள்ளுவார். கவலைகள் தீர்ப்பார் இயேசு, கண்ணீர் துடைப்பார். காத்து கொள்ளுவார் இயேசு, பார்த்து கொள்ளுவார். கவலைகள் தீர்ப்பார் இயேசு, கண்ணீர் துடைப்பார். கவலைப்படும் நண்பா கவலைப்படாதே, கர்த்தர் இயேசு ராஜா காத்து கொள்ளுவார். கவலைப்படும் சகோதரி கவலைப்படாதே, கர்த்தர் இயேசு ராஜா ஆசீர்வதிப்பார். பணத்துக்கும் பொருளுக்கும் கவலைப்படாதே, பரமநேசு எல்லாம் தர வல்லவர். பணத்துக்கும் பொருளுக்கும் கவலைப்படாதே, பரமநேசு எல்லாம் தர வல்லவர். காத்து கொள்ளுவார் இயேசு, பார்த்து கொள்ளுவார். கவலைகள் தீர்ப்பார் இயேசு, கண்ணீர் துடைப்பார். காத்து கொள்ளுவார் இயேசு, பார்த்து கொள்ளுவார். கவலைகள் தீர்ப்பார் இயேசு, கண்ணீர் துடைப்பார். கவலைப்படும் நண்பா கவலைப்படாதே, கர்த்தர் இயேசு ராஜா காத்து கொள்ளுவார். கவலைப்படும் சகோதரி கவலைப்படாதே, கர்த்தர் இயேசு ராஜா ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இயேசு ராஜா ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இயேசு ராஜா ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கு ஒரு செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, நாம் கவனிப்போமாக. ஏசாயா 25:8 வசனத்தை நாம் பார்த்தால், கர்த்தர் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்கிறவர். கர்த்தர் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்கிறவர்.
ஆண்டவர் கண்ணீரை துடைக்கிறவர். கண்ணீர் துடைக்கிறவர் தான் நமக்கு ஆறுதல் தருவார். யார் உங்க கண்ணீரை துடைக்கிறாங்களோ அவங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. மனைவி அழுகிற போது கணவன் கண்ணீரை துடைக்கிறார். பிள்ளை அழுகிற போது தாய் கண்ணீரை துடைக்கிறார்கள். பிரியமானவர்களே, கண்ணீர் துடைக்கப்படும் போது ஆறுதல் சொல்லப்படுகிறது. இயேசு அவ்விதமாக நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர், நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர். வேதம் அதுதான் சொல்லுகிறது. எல்லா முகங்களிலும் இருந்து அவர் கண்ணீரை துடைக்கிறார். ஏன் எல்லா முகங்களிலும் இருந்து துடைக்கிறார் என்று சொன்னால், ஒவ்வொருடைய பிரச்சனையும் ஒவ்வொரு கோணத்தில் வேறுபட்டதாக இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்தில் நம்ம வாசித்து பார்த்தால், ஸ்தோத்திரம், வெளிப்படுத்தல் 21:4 தேவன் கண்ணீரை துடைக்கிறார். எப்படிப்பட்டவர்களுக்கு? மரண பயத்தில் இருக்கிறவர்களுக்கு, துக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு, ஆறுதல் வருத்தத்தில் இருக்கிறவர்களுக்கு அவர் கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ ஆறுதல் இல்லாமல் இருக்கிறவர்கள், துக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கண்ணீர் வருகிறது. அதை தேவன் துடைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து நாம் வாசிக்கிற பொழுது பிரசங்கி 4:1 நாம் கவனித்து பார்த்தால், ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும். ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு கண்ணீர் துடைக்கப்படும். அநேகர் ஒடுக்கப்படுகிறார்கள். பணம் இல்லாததுனால ஒடுக்கப்படுகிறார்கள், சுகம் இல்லாததுனால ஒடுக்கப்படுகிறார்கள், உதவி இல்லாததுனால ஒடுக்கப்படுகிறார்கள், படிப்பு இல்லாததுனால ஒடுக்கப்படுகிறார்கள், நெருக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு ஆறுதலும் தேறுதலும் கொடுக்கும்படிக்கு கண்ணீர் துடைக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட மக்களாகிய ஒவ்வொருவரையும், நீங்கள் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் கண்ணீரை தேவன் துடைக்கிறார். உங்கள் கண்ணீரை தேவன் துடைக்கிறார். இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது, கேட்டு கொண்டிருக்கும் போதே உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி விடுகிறார் என்று நீங்கள் விசுவாசித்து இந்த நேரத்தில் ஆமென் சொல்லும்போது தேவன் உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். மூன்றாவதாக பாருங்க, ஏசாயா 38:5 வியாதியோடு ஜெபிக்கிற போது, வியாதி நீங்கும்படியாய் புலம்புகிற போது ஆண்டவர் கண்ணீரை துடைக்கிறார். உன் ஜெபத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி உன் கண்ணீரை துடைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்க எப்படிப்பட்ட வியாதிக்குள்ளாக இருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ளாக இருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட வருத்தத்துக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள்? என் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது, உங்களையும் பார்க்கிறது. அவர் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்தில் இருக்கிற அனைவருக்கும் தேவன். 250 நாடுகளிலும் தமிழ் சகோதரர்கள், தமிழ் உலக மக்கள் கேட்கிற உங்களுக்கு தேவன் அற்புதம் செய்கிறவர். எல்லாருக்கும் அவர்தான் தேவன். உங்கள் வியாதி எதுவாக இருந்தாலும், நீங்கள் கண்ணீர் விட்டு கொண்டு இருந்தால் தேவன் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வியாதி நீங்கும்படிக்கு, உங்கள் கண்ணீர் நீங்கும்படிக்கு எல்லா முகங்களின் உள்ள கண்ணீரை அவர் துடைக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் கைவிட்டுருவாங்க, எல்லாரும் நம்மளை விட்டு ஒதுங்கிடுவாங்க. ஆனா இயேசு மாத்திரம் நமக்கு கண்ணீரை துடைத்து நமக்கு ஆறுதல் சொல்லுகிறவர். இப்பொழுதும் கூட அவர் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார். உங்க கண்ணீரை துடைக்கும்படியாய், வார்த்தையின் வழியாய் உங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாய் பேசி கொண்டிருக்கிறார். ஆகையினால நம்ம அவரிடத்தில் நம்மை ஒப்படைத்து ஆறுதலை பெற்றுக்கொள்வோமாக. யாரை போல? இங்கே பார்க்கிறோம், லூக்கா 7:44, லூக்கா 7:48,
லூக்கா 7:50 நீங்கள் வாசிக்கிற போது ஒரு ஸ்திரீ இயேசுவின் இடத்திலே கண்ணீர் விடுகிறாள். அவளுக்கு எல்லா வசதியும் இருக்குது, எல்லா ஐஸ்வர்யமும் இருக்குது, எல்லா நன்மையும் இருக்கிறது, அவளுக்கு இல்லாத ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் கண்ணீர் விடுகிறாள். எதற்கு? அவள் பாவத்தால் நிறையப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே அவள் இருந்தாள். அவளுடைய வீடு பாவத்தினால் நிரப்பப்பட்டதாக இருந்தது. இயேசுவை பார்த்தபோது இயேசுவண்டையிலே அவள் கண்ணீர் விடுகிறாள். இயேசுவண்டையிலே கண்ணீரை அவள் கொட்டுகிறாள். ஆனால் ஆண்டவர் அவளுக்கு சமாதானம் என்று சொல்லி, சமாதானத்தோடே போ என்று சொல்லி அவள் கண்ணீரை துடைத்து அவள் பாவத்தை நீக்கி அவளுக்கு மன்னிப்பு கொடுத்து அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். இயேசுவண்டை நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னாள், இயேசுவண்டை நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னாள், இயேசுவண்டை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னாள், தேவன் உங்கள் கண்ணீரை துடைப்பார். ஒருவேளை பாவத்தினால நீங்க கண்ணீர் விடலாம், ஒருவேளை நீங்க வியாதியினால கண்ணீர் விடலாம், ஒருவேளை அநேக நெருக்கங்கள்னால ஒடுக்கத்தினால நீங்க கண்ணீர் விடலாம், இல்லைன்னா நீங்க ஸ்தோத்திரம் துக்கத்தினால வேதனையினால நீங்கள் கண்ணீர் விடலாம். ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைப்பதாக. ஆறுதல் இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு நீங்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம், தேவன் உங்கள் கண்ணீரை துடைப்பார். ஏன் தெரியுமா அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார்? அவர் கண்ணீர் விட்டு உங்களுக்காக ஜெபித்தவர். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் ஸ்தோத்திரம் லூக்கா 19:41 நீங்கள் வாசிக்கும் போது அவர் நகரத்துக்காக, எருசலேம் நகரத்துக்காக அவர் அந்த மக்களின் ஸ்தோத்திரம் சூழ்நிலைகளை பார்த்து இவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், இவர்கள் ரட்சிப்புக்குள்ளாய் மாற வேண்டும் என்று சொல்லி கண்ணீர் வடித்தார். ஒரு நகரத்துக்காக கண்ணீர் விட்டு ஜெபித்தார். அவர் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஒரு தேவன். அதனால அவர் எல்லாருடைய கண்ணீரையும் அவர் அறிந்திருக்கிறார். யோவான் 11:35 வாசித்தாள். ஒரு குடும்பம் கண்ணீரின் பள்ளத்தாக்குக்குள்ள இருந்தது, சமாதானமே இல்லை என்று சொல்லி அவர்கள் தவித்து கொண்டிருந்தார்கள். மரணம் அவர்களுக்கு நேரிட்டது, வியாதியினால் மரணம் நேரிட்டது. அந்த குடும்பத்தில் போய் அவர் கண்ணீர் விட்டு அழுது அவர்களுக்கும் அற்புதங்களை செய்தார். உங்களோடு கண்ணீர் வடிக்கிற ஒரு தேவன் உங்கள் கண்ணீரை துடைப்பார். எபிரேயர் 5:7 வாசித்தால் அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் ஜெபம் பண்ணினார். கண்ணீரோடு ஜெபிக்கிற தேவன் உங்களுக்காக, பலத்த சத்தத்தோடு ஜெபிக்கிற தேவன் உங்கள் கண்ணீரை துடைப்பார். இந்த நாட்களில் நீங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிறீர்கள். உங்களுக்கு ஆறுதலும் சமாதானம் உண்டாகும்படி தேவன் உங்களை குணமாக்குகிறார், தேவன் உங்களை ஆறுதல் படுத்துகிறார், தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார், தேவன் சமாதானத்தினால் உங்கள் நிரப்புகிறார், உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு கண்ணீர் துடைக்கப்படட்டும், இந்த குடும்பத்தில் உள்ள கண்ணீர் துடைக்கப்படட்டும். ஆண்டவரே, வியாதியினால், கடன் தொல்லையினால், நெருக்கத்தினால், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒடுக்கப்படுகிறதினால், ஆண்டவரே வருத்தத்தினால், துக்கத்தினால், எத்தனையோ பிரச்சனைகளினால் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் அளியும், அற்புதம் செய்யும், அதிசயம் செய்யும். எல்லா முகங்களிலும் கண்ணீரை துடைக்கிற தேவன் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு முகங்களிலும் கண்ணீர் துடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய்.